பிரியமானவர்களே, ஏன் தாமதம்? உங்களோட வாழ்க்கையில தாமதங்கள் வரும்போது திகைக்கிறோம். ஏன் தாமதங்கள் வருகிறது என்று சொல்லி. ஏன் தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில பரலோகத்தில இருந்து வருகிற அடையாளங்களை நாம் சரியாக துல்லியமாக கவனிக்கிறது இல்லை. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அந்த ஜனங்கள் தங்களுடைய அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை, அந்த நாடை சுதந்தரிப்பதற்கு தேவன் ஒரு அடையாளத்தை தந்தார். அது என்ன என்றால் மேகம். ஆமென். மேகம் எழும்பின போது ஜனங்கள் பிரயாணப்பட்டார்கள். மேகம் தங்கின போது ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தங்கினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஸோ ஆமென். ஆண்டவர் ஒரு அடையாளத்தை அவங்களுக்கு தந்தார். ஆமென். பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடையாளத்தினால் நடத்தப்பட்ட ஜனங்கள் நாட்களாக ஆக ராஜாக்கள் அவர்கள் நடத்தினார்கள். மனிதர்களாக இருந்த ராஜாக்கள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள் நடத்தி அந்த மனிதனுடைய நடத்துதலில் பழக்கப்பட்ட ஜனங்கள் ஆமென் அடையாளத்தை, பரலோகத்துடைய நடத்துதலின் அடையாளத்தை மறந்து விட்டார்கள். என்ன நடந்தது? காலமானது. ஆமென். இரட்சகர் மேசியா அந்த ஆமென் இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்தார். ஒரு அடையாளம் காணப்பட்டது. அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் அந்த அடையாளத்தை பார்க்கல பாருங்க. ஆனால் கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள்? அந்த அடையாளத்தை கண்டு ராஜாவை, மேசியாவை அவர்கள் வந்து என்ன செய்தார்கள்? தரிசித்தார்கள். ஆமென். அப்ப ஆண்டவரோட அடையாளத்தை நமக்கு வைத்திருப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் தொழிலுக்கு நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும் என்பதை ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அடையாளத்தை நீங்கள் பார்க்க ஆமென், நீங்கள் துல்லியமாய் அதை கணிக்க உங்கள் ஆவிக்குரிய உணர்வு செதுக்கப்பட்டிருக்குமே ஆனால் உங்கள் வாழ்க்கையில தாமதங்கள் நடக்காது. ஸோ காட் bless you. ஸோ to see the signs and tokens from the heaven so that you will not face delay in reaching your destiny. God bless you.